நண்பர்களே வணக்கம். பேருந்து நிலையங்கள் என்பது பலரையும் சமத்துவமாக சந்திக்கிற இடம். பலதரப்பட்ட மக்களும் இங்கே வந்து போகிற இடம். இது ஒரு ஒற்றுமைக்கான இடம். பெட்டி கடைகள், டீ கடைகள், ஆட்டோ ஸ்டாண்டுகள், பேருந்துகள், இருசக்கர வாகனங்கள் என்று அனைவருமான சந்திக்கக்கூடிய ஒரு முனையம். பல்வேறு இடங்களிலிருந்து பயணிப்பவர், நீண்ட தூரம் புறநகரங்கள் சென்று வருபவர்கள் அனைவரும் ஒன்று சேர்கின்ற ஒரு இடம். ஒரு காலத்தில் பேருந்து நிலையங்களில் அரசு பேருந்து, டவுன் பேருந்துகளை பார்க்கிற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கும். ஓடி இடம் பிடிக்கிற காலகட்டம். குறைவான மக்கள் பேருந்துகள் இருந்த காலகட்டங்களில் ஓடி இடம் பிடிக்கும் காலகட்டம். கடலை விற்று கொண்டிருப்பார்கள். அதேபோல் பல்வேறு கூடைகளை தலையிலே சுமந்து பெண்கள் பழங்கள் விற்பார்கள். அது மட்டுமல்லாமல் குறிப்பாக வெயில் காலங்களிலே வெள்ளரிக்காய் விற்பார்கள், மொங்கு விற்பார்கள், பல்வேறு பழங்களை விற்பார்கள். இதையெல்லாம் பார்க்கிற பொழுது அதை கேட்டு வாங்குவதற்காக பெற்றோரை பார்த்தால் சிறு பிள்ளைகளை பெற்றோர்கள் விரட்டுவதும் உண்டு, வாங்கி கொடுப்பதும் உண்டு. கடலைகள் தின்றுவிட்டு அந்த பேப்பரை, அதில் இருக்கிற செய்திகளை படிப்பதும் உண்டு. இந்த காலத்தில் அது போன்ற நிலை இல்லை. அன்று அந்த கடலை விற்ற பேப்பரில் உள்ள செய்திகளை படிப்பதும் உண்டு. அப்படியான சூழ்நிலைகளை கடந்த ஒரு பேருந்து நிலையங்கள் இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சியான இடம். சற்றேறக்குறைய அந்த இடங்களிலே அமர்ந்து ஓய்வெடுப்பதும் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இடம் பேருந்து நிலையம். அந்த இடங்களில் கூட இன்றைக்கு மக்களிடம் மகிழ்ச்சி இல்லாத ஆரவாரமும் பரபரப்பும் இன்றைக்கு வந்திருப்பது தான் ஒரு கேள்வியாக இருக்கிறது.